அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபித்தோழர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய அதபுல் முஃபரதில் இதை பதிவு செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை பார்த்து கேட்குறாங்க, ததரு நம்மளை இல்லத்து என்றால் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா என கேட்கக்கூடிய நேரத்தில் நபி தோழர்கள் இவ்வாறு சொல்கிறாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு ஆயிரம், அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் மிக தெரிந்தவர்கள் என்று சொன்னதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குண்டான பதிலை சொல்கிறாங்க. ஒரு செய்தியை இன்னொரு நபர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா, ஒரு செய்தியை மற்ற நபர்கள்ட்ட இதனை பரப்புனா நிச்சயம் குழப்பம் ஏற்படும் என்று தெரிந்தும் அந்த குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு செய்தியை மற்றொரு நபர்களின் பக்கம் கடத்துறது தான் இலத் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனைய சஹீஹ் முஸ்லீமில் இந்த அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதிரி உண்டான கேள்வியை கேட்பாங்க. அத்ததரு நம்மள இலா என்பது உங்களுக்கு தெரியுமா என கேட்கக்கூடிய நேரத்தில் சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய அந்த வார்த்தை அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹ் அவனுடைய தூதர் தான் அறிந்தவர்கள் என்று சஹாபாக்கள் சொன்னதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹியா நமீமா, அது கோள் சொல்கிறது. ஒரு செய்தியை மற்றொரு நபர்களுக்கு மத்தியில் பரப்பி குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியே பிற மக்கள்கிட்ட பரப்பக்கூடிய ஒரு கோள் தான் இல்லத்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்கிறாங்க. இதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, புறம் பேசி கோள் சொல்லி திரியக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் கேடுதான், நாசம் உண்டாகட்டுமாக என்று ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். அது எப்படிப்பட்ட நாசம் என்பதை நபி தோழர் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. லா யதுகுலுல் ஜன்னத நம்மாமுன், இவ்வாறு புறம் பேசி கோள் சொல்லி திரியக்கூடிய எந்த ஒரு நபரும் சொர்க்கத்திலேயே நுழைய முடியாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மறுமையில் மட்டும்தான் சொர்க்கத்தில் நுழைய முடியாதா? இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையும் அவர்களுக்கு நரகமாக இருக்கும் என்பது இதனுடைய தஃசீரிலிருந்து விளங்கப்படுகிறது. நாம் யாருக்கு எதனை விதைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு அறுவடையாக வரும் என்பது இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு அது உணர்த்தி காட்டும். மறு உலக வாழ்க்கையும் அதை நம்மளுக்கு உணர்த்தி காட்டும். இது போன்றுண்டான குணங்களை நம்மள்கிட்ட இருந்தால் அதை விட்டு பாதுகாத்து கொள்வோம். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக.